கண்மாய்க்கரையிலும் ஏரிக்கரையிலும் ஓங்கி உயர்ந்து தலை நிமிர்ந்து நின்று பசித்து வருபவர்க்கு பனம்பழம், பாலருக்கும் பெரியோருக்கும் பதநீர், சித்திரை கோடையில் சிறந்த நொங்கு, களைப்பை தீர்க்கும் விசிறி, படுத்துறங்கப்பாய், வீடு கட்ட ஓலை, உத்திரம், நிலம் காக்க வேலி, சமையல் பொருட்கள் வைக்க அஞ்சரை பெட்டி, சீரரிசி கொண்டு போக ஓலை பெட்டி, பொறி சாப்பிட ஓலை கொட்டான், காதுகளுக்கு காதோலை, கைவிரலுக்கு மோதிரம், விளையாட நொங்கு வண்டி மற்றும் கிளுகிழுப்பை என்று பல வகையில் நமக்கு பயன் தரும் பனைமரத்தை மறத்தல் தகுமா? பொதுவாகவே நமக்கு ஒரு இயல்பு இருக்கு, நல்லது எல்லாத்தையும் மறந்துடுறது. அந்த வரிசையில பனைமரத்தை நம்ம மறந்துட்டோம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் பனைமரத்தின் மீது மிகவும் நன்றி உணர்வுடன் திகழ்ந்தார். பல நூற்றாண்டுகள் கடந்து பேசப்படுகிற திருக்குறள் என்ற ஒப்பற்ற நூலை பனையோலை மட்டும் இல்லாதிருந்தால் அவர் பதிவு செய்திருக்க முடியுமா? அதனால் தான் துணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயந்தறிவர் என்ற குறளிலும், மேலும் 433, 1282 ஆகிய குறட்பாக்களிலும் பனை என்ற சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தியதோடு அல்லாமல் அதற்கு பெரிது என்கிற பொருள் வரும்படியும் கூறியுள்ளார். பனை என்பதற்கு தாளம் என்ற சொல்லாடல் உண்டு. எனவே குறிப்பிட்ட அந்த ஆலயங்களில் உறையும் ஈசனை தாளம் என்ற சொல்லாடலோடு அழைப்பதுண்டு. திருப்பனங்காட்டில் தாளபுரீஸ்வரர் என்றும், திருப்பனந்தாள் மற்றும் திருப்பனையூரில் தாளவனேஸ்வரர் என்றும், பனையபுரத்தில் பனங்காட்டீஸ்வரர் என்றும் இறைவன் அழைக்கப்படுகிறார். திருவத்திபுரம் என்ற செய்யாறு சிவன் கோயிலில் பனையே தலவிருட்சமாக உள்ளது. இக்கோயிலில் உள்ள ஆண் படைகளை காய்க்கும் பெண் படைகளாக ஆக்க முடியுமா? அவ்விதம் செய்தால் சமண மதத்தை கைவிட்டுவிட்டு சைவ சமயத்தை ஏற்பதாக சமணர்கள் சிலர் சம்பந்தரிடம் சவால் விட்டனர். எம்பெருமான் சிவனை மனதில் நிறுத்திக்கொண்டு அச்சவாலை ஏற்றார் சம்பந்தர். பூந்தேர்ந்தாயன் என்று துவங்கும் திருப்பதிகத்தை பாடினார். கடைக்காப்பாகிய 11ஆம் பாடலில் குறும்பை யான்பனை ஈங்குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்பு கலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்பு வார்வினை வீடே என்று பாடலை பாடியவுடனே எல்லோரும் அதிசயிக்கும் வண்ணம் கோயிலுக்குள் நின்ற ஆண்மனை குலை தள்ளியதாம். பாகவதத்தில் கண்ணபிரானின் அண்ணனாக வரும் பலராமன் படைக்கொடி ஏந்தியவனாக கூறப்படுகிறான். திருக்குற்றால தரபுராணத்தில் சோழையான் படையும் வேத கதவமும் தொழும்பு கொண்ட வாழையாம் தமிழ் பூஞ்செல்வி என்று பனைமரம் புகழப்படுகிறது. தமிழக அரசு பனைமரத்தை மாநில மரமாக அறிவித்து பெருமைப்படுத்தியுள்ளது. பனங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாது, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல், பனையேறி விழுந்தவனை கிடாயேறி மிதித்தது போல் என்ற சொலவடைகள் பனைமரத்தை மையமாக கொண்டு கூறப்பட்டுள்ளன. திருக்கார்த்திகை நாளில் பனையோலையை வைத்து சொக்கப்பனை கொளுத்துவது ஆண்டுதோறும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. பனை வெல்லம், பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்ற மருத்துவ குணம் மிக்க பொருட்களை தந்து நம்மையும் நமது சமூகத்தையும் காத்து நிற்கும் பனைமரத்தை மறத்தல் தகுமோ?